Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ஒன்னு பாத்தீங்க அப்படினா Zoho requirement பத்தி பார்க்க போறோம். டைரக்ட் இன்டர்வியூ வந்து போட்டுருக்காங்க. சோ அத பத்தின வீடியோ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா AutoRABIT என்ற ஒரு கம்பெனில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. சோ ரெண்டு இன்டர்வியூமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மென்ட். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல் வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல இப்ப பல்க் ரெக்யர்மெண்ட் வரப்போகுது போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீட்டெயில் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். ஸோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ்ல செலக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோவில் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மெஷின் லேர்னிங் டேட்டா இன்ஜினியர் ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூரில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் AutoRABIT ஒரு கம்பெனி. இதுவுமே வந்து மல்டிநேஷனல் கம்பெனி. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 8 to 11 lakh per annum வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் தான். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து நார்மலாக வந்து நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சிருந்தாலும் ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் இருக்குது. இங்கே நீங்கள் சி, ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு ஆனால் கோர்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், மெஷின் லேர்னிங் வித் பைத்தான் கோர்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது தென்காசி லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் தென்காசி இல்லை திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க, வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் எடுத்து அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வந்து கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் வந்து உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம், இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவா, அப்புறம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கு நிறைய வேகன்சிஸ், அப்புறம் டேட்டா சயின்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னதான் வந்து நம்ம செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டாலுமே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து லேர்ன் பண்ணிட்டு சர்டிஃபிகேஷனோட கோர்சஸ் முடிக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டிடியூஷன். ஓகே, அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தனியாக படிக்கணும், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்குலர் ஜேஸ், நோட் ஜேஸ்னாலும் தனியாகவும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AutoRABIT கம்பெனி வந்து ரெக்யர்மெண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி ஜோஹோ ரெக்யர்மெண்ட். ஓகே, AutoRABITல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட் நாலேஜ் ஆஃப் ஜாவா, ஆங்குலர், சிஎஸ், அதாவது சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML ஷுட் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு எடுக்கலாம் மேபி அவங்க, அதனால கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆங்குலர் அண்ட் நோடு ஜேஎஸ், ரியாக்ட் ஜேஎஸ்க்கு நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துருக்கு. நீங்கள் அது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இங்கேயுமே ரெக்யர்மெண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்குலர், HTML, CSS, யூசேஜ் ஆஃப் ஜிட் அண்ட் நாலேஜ் ஆஃப் டெவலப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் பிஇ, பிடெக், சிஎஸ்சி, ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சில பேர் வந்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2021 and 2022 பேட்ச் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷரு. பேக்கேஜ் வந்து 8 to 11 lakh per annum. கரண்ட்லி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஒர்க் லொகேஷன் அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஹைதராபாத், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம், வேலை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க. ஓகேவா, இதில் உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், எந்த சிட்டி, ஸ்டேட் என்ன, போஸ்டல் கோடு, ரெஸ்யூமை வந்து அட்டாச் கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை பேஸ்ட் ரெஸ்யூமும் நீங்கள் உங்களோட அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ
உடனே போறீங்களா இல்லை ஒர்க் பண்ண நீங்கள் கிடச்சுன்னா உடனே போவீங்களான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். கரண்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் யூ வில்லிங் டு ரீலோகேட் டு ஹைதராபாத் இஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ரெஸ்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும். நீங்கள் ஹைதராபாத் போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒர்க் பண்ண போவீங்களா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னதுன்றதை நீங்கள் கொடுத்துருக்கோங்க. பிஇ பிடெக்கா இல்லை பிஎஸ்சி சிஎஸ்சினாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து டைப் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிஎஸ்சினாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம், பிசிஏனாலும் இதில் போட்டுக்கலாம். ஓகே. காலேஜ் என்ன, யூனிவர்சிட்டி என்ன, இயர் ஆஃப் பாசிங் என்ன, போஸ்ட் கிராஜுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அப்ளிகபிள் கொடுங்க, அதர்வைஸ் நோன்னு கொடுங்க. கிராஜுவேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ், 12th பர்சன்டேஜ், 10th. ப்ரைமரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி HTML அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா HTML CSS கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் HTML தெரியும் அப்படின்னா HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கொடுங்க. இல்லை பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சி இன் ஜாவா ப்ரோக்ராமிங்கில் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியும் அப்படின்னா கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. ஓகேவா? ஆர் யூ அவைலபிள் இன் இமீடியட் ஜாயின் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்துட்டு இதை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோட ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோஹோட இந்த ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஒரு நிமிஷம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த லிங்க் போகும். ஸோ இங்கே ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் QA ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்டு 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா C++ ஜாவா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 4 years எக்ஸ்பீரியன்ஸு. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு எப்போவுமே ஜோஹோவில் வர்றது தான். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது வந்து இந்த இதோட இதில் பழைய ஓல்டு ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு ப்ராடக்ட் போயிட்டு திரும்ப அது வந்துருச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ரெக்ரெஷன் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. ரைட் வெல் டிசைன் டெஸ்டபிள் எஃபிஷியன்ட் கோடு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரியணும். காம்போனன்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் அண்ட் ப்ரொடியூஸ் ரிலீசஸ் ஆஃப் காம்போனன்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்றது. இதில் வந்து குவாலிட்டி அசூரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரூட் கேஸ் அனாலிசிஸ், அதாவது குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலுக்கான டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே தெரியும் அப்படின்னா குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் போகலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைண்ட்லி அப்ளை எனி ஒன் ஆஃப் த பொசிஷன். நீங்கள் இதில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கோ இல்லை QA ரோலுக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைண்ட்லி அப்ளை எனி ஒன் ஆஃப் த பொசிஷன்ஸ் விச் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். டெவலப்பருக்கா இல்லை QAவா அப்படின்றது அப்ளை பண்ணோடனே அவங்க என்னன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பொசிஷன் ஹாவ் டு கம் அப் ஃபார் அ டைரக்ட் இன்டர்வியூ 23rd April வந்து சாட்டர்டே நடக்குது. The exact campus drive venue in Coimbatore will be notified through interview call letter before 23rd April. அதாவது நீங்கள் இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு 23rd Aprilக்கு இப்போ இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து உங்களோட மெயிலுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் who are graduating in the year 2023 kindly refrain from applying for this position. 2023 வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட நேம் கொடுங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஜெண்டர் வந்து மெயில் ஃபீமேலா அப்படின்றத கொடுங்க. ரோல் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஜாவா டெவலப்பருக்கு QA இன்ஜினியருக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், என்ன டிகிரி அப்படின்றது. ஏன்னா ஜோஹோ பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தவங்க, ஆனால் கண்டிப்பாக இப்போ ஜாவாவில் கேட்டிருக்காங்கன்னா ஜாவாவில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போகலாம். டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். கரண்ட் எம்ப்ளாயர் ஃப்ரெஷர்னா நாட் அப்ளிகபிள் கொடுங்க. கரண்ட் டெஸ்டினேஷனையும் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை கொடுங்க. ஓகேவா? ஸ்கில் செட்டு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் CTC எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றது ஃப்ரெஷராக இருக்கவங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் கொடுங்க. நேட்டிவ் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அவைலபிலிட்டி எஸ் கொடுங்க. போகிறதா இருந்தால் எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வில் கெட் சப்மிட்டட். ஓகே, நல்லா போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போவே, ஏன்னா இன்னும் 1 வீக் டைம் இருக்குது. ஜாவா படிச்சுட்டு இருக்கவங்க
இந்த மாதிரி ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக போகிறதுனால நமக்கு டேரெக்டாகவே கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஓப்பன் பொசிஷன் நம்ம எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஜாவா கிளாஸஸ் வேணும் இல்லை பைத்தான் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் ட்ரைனிங்காக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.